ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு ரேண்டம் vlog தான். எடுத்த உடனே என்னோட வீடு வந்து காட்டிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இப்போ கொஞ்ச நாளா திங்கிங் என்ன போயிட்டு இருக்குன்னா, 2 மாசத்துல இந்த வீட்டை காலி பண்ணி கம்ப்ளீட்டா கோயம்புத்தூர்ல போய் செட்டில் ஆக போறோம். அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டோம். ஜீவனுக்கு வந்து டிசம்பர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிருந்தப்பவே நிறைய ஸ்கூல் வந்து விசிட் பண்ணிட்டு அட்மிஷனுக்காக பேசிட்டு வந்திருந்தோம். சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் இந்த வருஷம். அவன் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். ஸோ இப் சப்போஸ் தமிழ்நாடு ஷிஃப்ட் பண்ணாலும் லாங்குவேஜ் இஷ்யூலாம் இல்லை. 11th வந்து செகண்ட் லாங்குவேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்லி இங்கிலீஷ், அப்புறம் என்ன குரூப் எடுக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி சிலபஸ் படி இருக்குது. ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா ஜீவன் எப்படி தமிழ் படிப்பான் அதையே திருப்பி திருப்பி வீடியோஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த வீடு நான் காலி பண்ணி போனதுக்கு அப்புறமா இதை வந்து விற்கிறதா வாடகைக்கு விடுறதா அப்படின்ற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வேற போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட பூஜை ரூம் வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்தா கோவில் மாதிரியே இருக்குன்னு நிறைய வீடியோஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மருமகள் கிச்சன் சேனலோட சக்ஸஸுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னோட வீடு தான். ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா இன்னைக்கு சேனலே இல்லை. அதே மாதிரி இந்த பூஜை ரூம் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கொடுத்த ஒரு பிளேலிஸ்டாக சொல்லலாம். ஸோ இன்னைக்கு யூடியூப் சேனலுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட வீடும் என்னோட பூஜை ரூம் தான். ரொம்ப ராசியான ஒரு வீடு. இந்த வீட்டை வந்து காலி பண்ணி போகணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் வேற வழி இல்லை. 2016 இந்த வீடு புக் பண்ணோம். ஸோ இந்த வீடு புக் பண்ணப்போ என் ஹஸ்பண்ட் சேலரிலாம் ரொம்ப கம்மி. அந்த கம்மி சேலரியில் நாங்கள் எப்படி பணத்தை சேமித்து இந்த வீடு வாங்கணும் அப்படின்றது வந்து டீட்டெயிலான வீடியோஸாக கொடுத்துருக்கேன். வெறும் 50% தான் வந்து லோன் போயிருந்தோம். அந்த லோனையும் ப்ரீ க்ளோஸ் பண்ணது எல்லாமே ட்ரீம் ஹவுஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஒரு சின்ன ஹெல்ப்பும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை பற்றி பார்த்துடலாம். பர்ச்சேஸ் பண்ணதுலேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டர்மரிக் சோப். இதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு என்னோட ரிவ்யூ சொல்லியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த சோப் பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சளோட நறுமணம் அப்படி இருக்கு. இப்போ வின்டர் சீசன் வந்து விட்டா பெங்களூர்ல -டிகிரிக்கு போயிடும் போல இருக்கு. அந்த அளவுக்கு குளிர். எனக்கும் ஜீவன் 2 பேத்துக்குமே ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு கெமிக்கல்ஸ் இருக்கிற சோப் யூஸ் பண்ணா இன்னும் ஸ்கின் ட்ரை ஆகும். இது வந்து ஹேண்ட்மேட் சோப்பு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கின் வந்து ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருக்கு. 3 years அண்ட் எபோவ் இருக்கிற குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். டர்மரிக் சோப் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விதவிதமான சோப்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் மற்ற சோப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ வின்டர் சீசன் அப்படின்றனால நான் மறுபடியும் டர்மரிக் சோப் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அடுத்ததான் இந்த உளுந்த கஞ்சி மிக்ஸு. இதுக்கு முன்னாடியே நான் வாங்கியிருக்கேன். லேடிஸ்க்கு வந்து ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறமா நம்ம உடம்புல ஆப்வியஸாக நிறைய சத்துக்கள் வந்து குறையும். இதுக்கு காரணம் குழந்தை வந்து நம்ம கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் எடுத்துட்டு பிறந்துருது. முக்கியமா கால்சியம் சத்து வந்து கம்மியாகும். ஒரு டெலிவரி இல்லை 2 டெலிவரி ஆன பொண்ணுங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும். அதுக்கு அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு கால்சியம் சத்து எதில் இருக்குன்னு பார்த்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த எலும்பு வலி, முதுகு வலி, கால் வலியெல்லாம் வராமல் இருக்கும். இந்த உளுந்தங்கஞ்சி மிக்ஸை வந்து எய்தர் தண்ணியில் இல்லை பாலில் வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணால் கொஞ்சம் திக்காகும். பாலில் வந்து இந்த உளுந்தங்கஞ்சி சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லா திக்னஸ் வரும். பட் பால் சேர்த்து எடுக்கும்போது வெயிட் கெயின் ஆக சான்ஸ் இருக்குது. அப்படின்றனால நான் தண்ணியில் எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் கொடுக்குறதா இருந்தால் பாலில் வந்து அதை கலந்து நல்லா வந்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும். நீங்கள் சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தாராளமாக உளுந்தங்கஞ்சி கொடுக்கலாம். இதுலயே வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்காங்க. அதனால சர்க்கரைலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக சூப்பர் சீட் ஷாட்னு சொல்லிட்டு ஒரு பேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் 5 வகையான சீட்ஸை வந்து சேர்த்துருக்காங்க. பம்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட், மஸ்க்மெலன் சீட், சன்ஃப்ளவர் சீட், வாட்டர்மெலன் சீட். இது 5 சீடும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடையில் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. இது 5ம் கலந்து இருக்கிறனால நம்ம இதை வந்து அப்படியேவும் சாப்பிடலாம். பவுட்ரு பண்ணி ஏதாவது சாலட் எடுத்துக்கிறோம்,
வெஜிடபிள் சாலட், ஃப்ரூட் சாலட் இதுலலாம் சேர்த்துக்கலாம். நம்ம உடம்புல எந்த விதமான சத்து குறைபாடு இருந்தாலும், இந்த சீட்ஸ வந்து எடுக்கும்போது அது சீக்கிரமா சரியாகும். ஏன்னா, இந்த சீட்ஸ்ல வந்து எக்கச்சக்கமான சத்து இருக்கு. முக்கியமா விட்டமின் அண்ட் மினரல்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. விட்டமின் ஏ, இ அண்ட் கே வந்து நெறைய இருக்கிறனால, நம்ம எடுக்கும்போது முக்கியமா நமக்கு தெரியக்கூடிய டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் குரோத் நல்லாருக்கும். இளநரைய வந்து தடுக்கும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ண நெனைக்கிறவங்க தாராளமா இந்த சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்ப வந்து கரைக்கும். டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸும் எடுத்துக்கலாம். சுகர் லெவல வந்து கண்ட்ரோல் பண்ணும். பிளட் பிரஷர வந்து குறைக்கும். ஐ மீன் பிரஷர வந்து மெயின்டெயின் பண்ணும். ஹார்ட் டிசீஸ் எதுவும் வராம தடுக்கும். ஏன்னா, இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஜாஸ்தியா இருக்கு. நான் வந்து ஜீவனுக்கு இப்ப எக்ஸாம் டைம் ஸ்டடி ஹாலிடே போயிட்டுருக்கு அப்படின்றனால, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிளாக்ஸ் சீட் கூட முந்திரி, பாதாம், வால்நட்டு அதுக்கப்புறமா அத்திப்பழம் 1 போட்டிருக்கேன். 1 பேரிச்சம்பழம். இது எல்லாமே ஒரு பவுல்ல எடுத்து, சுடுதண்ணி ஊத்தி நைட்டே ஊற வச்சுட்டு, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஒரு பனானா கூட சேர்த்து அரைச்சு, அவனுக்கு வந்து ஒரு மில்க் ஷேக்கா குடுத்துட்டுருக்கேன். இந்த மாரி குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது, புரோட்டீன் சத்து வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும். ஸோ, இப்ப வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வரப்போது. மார்ச், ஏப்ரல்ல. குழந்தைங்க வந்து அதுவும் மெயினா இந்த மாரி பப்ளிக் எக்ஸாம் எழுதுற குழந்தைங்க 10த் அண்ட் 12த் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் டே 24 ஹவர்ஸும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். என் ஜீவனும் அதிக நேரம் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கான். காலையில 5:00 எழுப்பி விட்டுறேன். நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்கிறான். ஸோ, அவனுக்கு வந்து ரொம்ப சத்தான ஒரு ஃபுட்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ, ஒரு ரெட் பனானா சேர்த்து இது வந்து நெக்ஸ்ட் டே அரைச்சிருக்கேன். இல்ல ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு கூட நீங்க அரைச்சுக்கலாம். அது கூட வந்து ரெட் பனானா ஹால்ஃப் சேர்த்து அரைச்சுட்டு, அ இனிப்புக்கு வந்து நான் தேன் சேர்த்துருக்கேன். ஸோ, இது வந்து ஒரு மில்க் ஷேக்கா குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப சத்து நிறைந்த ஒரு ட்ரிங்க் இது. சப்போஸ் குழந்தைங்க வந்து ரொம்ப வீக்கா இருக்காங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி ஒரு நட் மிக்ஸ் வந்து நீங்க குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இப்ப நீங்க வீடியோல பார்த்த எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இந்த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்டோட லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். நீங்க என்ன ப்ராடக்ட் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். லாஸ்ட் வீடியோல நெறைய பேர் ஹனி கேக் ரெசிபி கேட்டிருந்தீங்க. அதுக்காக காட்டியிருக்கேன். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட்டு பட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல எடுத்துக்கிட்டு, அது கூட வந்து பவுடர்டு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன். இத வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும். ஒரு முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த பீட் பண்றதுல தான் அந்த கேக்கோட டெக்ஸ்சரே இருக்கு. கேக் வந்து பேக்கரியில குடுக்குற மாரி உங்களுக்கு நல்லா ஸ்பான்ஜியா, சாஃப்ட்டா வரணும் அப்டின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு பட்டர், பவுடர்டு சுகர், எக் இது 3யும் நல்லா பீட் பண்ணி ஒரு மாரி க்ரீமி டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்ததுக்கு அப்பறமா, மத்த இன்கிரீடியன்ட்ஸ சேர்த்து பேக் பண்ணீங்க அப்டின்னா, எக்ஸாக்ட்டா வந்து பேக்கரியில கிடைக்கிற கேக்கு நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். நானும் பேக்கிங்ல வந்து ஒரு பிகினர் தான். இப்ப நல்லா வந்து பிராக்டிஸ் ஆயிடுச்சு கேக்லாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு முட்டை நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 2வது முட்டை சேர்த்துட்டு, வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா இந்த மாரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொஞ்சமா சின்னமன் பவுடர், கொஞ்சமா சால்ட்டு எல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஓடிஜில வச்சு பேக் பண்ணலாம். ஸோ ஓடிஜிலயே டெம்பரேச்சர் வந்து எனக்கு 165 டிகிரி ஃபார் 40 மினிட்ஸ் குடுத்துருப்பாங்க. பேக் பண்ணி எடுத்துட்டேன். நெறைய தடவ கேக் பேக்கிங் வந்து காட்டுனனால நான் ரொம்ப டீட்டெயிலா காட்டல. அதுக்கப்புறமா அந்த ஹனி கேக்க அது எப்படி செய்றோம் 90ஸ் கிட்டோட ஃபேவரைட். வேற லெவல் டேஸ்ட்ல வந்திருந்தது. என்னால நம்பவே முடியல. அவ்ளோ ஈஸியா வீட்லயே ஹனி கேக் செஞ்சிரலாம். ஸோ அந்த கேக்ல வந்து லைட்டா ஹோல்ஸ் போட்டுட்டு, ஹனி வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சமா தண்ணீல வந்து மிக்ஸ் பண்ணி லைட்டா சூடு பண்ணணும். ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. லைட்டா வார்ம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு, நம்ம ஹோல்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அது மேல ஊத்திட்டு, அந்த கேக் வந்து அந்த ஹனில நல்லா சோக் ஆகணும். அப்பதான் அந்த தேன் வந்து நல்லா கேக்ல இறங்கிட்டு, நமக்கு வந்து அந்த டேஸ்ட் குடுக்கும். அப்புறம் ஜாம் பார்த்தீங்கன்னா, மிக்ஸட் ஃப்ரூட் ஜாம் வந்து ஹனி கூட மிக்ஸ் பண்ணி, அதையும் லைட்டா மெல்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹீட் பண்ணக்கூடாது. போத் ஹனி அண்ட் ஜாம் 2யுமே. லைட்டா ஹீட் பண்ணாலே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜாம் நல்லா மெல்ட் ஆயிடும்.
ஸோ மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அத வந்து கேக் மேல அப்ளை பண்ணி, அது கொஞ்சம் செட்டில் ஆகுறதுக்கு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் விட்டுருங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் ப்ளம் கேக் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அபார்ட்மெண்ட்ல என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பேக் பண்ணி குடுத்தேன். அவங்க வந்து நான் அமௌண்ட் குடுக்குறேன். நீ வந்து கேக் செஞ்சு குடு. ஏன்னா டேஸ்ட் பண்ண குடுத்தேன். ரொம்ப நல்லாருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ப்ளம் கேக் வந்து செஞ்சு குடுக்க சொல்லி கேட்டாங்க. அமௌண்ட் பே பண்றதா. நான் அமௌண்ட் எதுவும் வாங்கல. பட் மறுபடியும் செஞ்சு குடுத்தேன். ஏன்னா இங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எங்க லேஅவுட்ல வந்து இந்த கேக் பேக் பண்ணி குடுக்குறது ஒரு பெரிய பிசினஸா போயிட்டுருக்கு. கஸ்டமைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு தகுந்த மாரி பர்த்டே கேக்ஸ்லாம் செஞ்சு குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு கப் கேக், மஃபின்ஸு எப்படி பேரண்ட்ஸ் வந்து என்ன ஃப்ளேவர்ல கேட்குறாங்களோ, அந்த மாரி பேக் பண்ணி வீட்ல இருந்தே குடுத்து ஈஸியா சம்பாதிக்கிறாங்க. ரொம்ப நல்ல தொழில் இது. நம்ம வந்து ஜஸ்ட்டு பேக்கிங்க்கான அ இந்த மாரி ஸ்பான்ஜியா கேக் வந்து சாஃப்ட்டா வர்றதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் இருக்கு. அத கத்துக்கிட்டோம் அப்டின்னா, அதுக்கப்புறமா வெரைட்டியா கேக் செய்றது ரொம்ப ஈஸி. மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோகனட் வந்து போட்டிருந்தேன். டெசிகேட்டட் கோகனட் பவுடர்ன்னு உங்களுக்கு கடையில கிடைக்கும். அத வந்து தூவிட்டு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் கழிச்சு கட் பண்ணோம். கேக் வந்து ஹாட்டா இருக்கும்போது சாப்பிடறக்கு அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. ரொம்ப ஈஸியா இந்த 90ஸ் கிட்டோட ஃபேவரைட்டான இந்த ஹனி கேக் வந்து நம்ம வீட்லயே செஞ்சிரலாம். நெறைய பேர் வந்து வீட்ல இருந்து சம்பாதிக்கிறக்கு வழி சொல்லுங்க, ஐடியாஸ் சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐடியாவா இந்த கேக் வந்து நான் சொல்லுவேன். ரொம்ப சின்ன லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்து இது ஒரு பிசினஸா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, பர்த்டே பார்ட்டிக்கு கேக் மட்டும் செஞ்சு குடுக்குறது இல்லாம, அன்னைக்கு நைட் வந்து டின்னருக்கு சமைச்சு குடுக்குறது, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் குடுக்குறதுன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய பிசினஸா வளர்ந்து போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல ஓடிஜி இருக்கு, ஓவன் இருக்கு அப்டின்னா, இத மிஸ் பண்ணாம இந்த கேக் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேக் பேக் பண்ணி ஒரே நாள்ல காலி ஆயிடுச்சு. வீட்ல சாப்பிட்டோம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுத்தேன். அடுத்த நாள் காலையில ஜீவன் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு பன்னீர் பராட்டா செஞ்சு வச்சிருக்கேன். அவனுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்கறக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஹனி கேக் தான் கொண்டு போயிருந்தான். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து ஃபார் சேல்ன்னு சொல்லிட்டு எங்க அபார்ட்மெண்ட்ல போட்டிருக்காங்க. சேம் என்னோட வீடு மாரியே தான். 2 பிஹெச்கே ஃப்ளாட் இது. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு வந்து அவங்க ப்ரவுன் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னோட வீட்ல நீங்க வந்து ஒயிட் கலரு பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி ரென்ட்டுக்கு தான் குடுத்துருந்தாங்க. இப்ப சேல்ன்னு சொல்ட்டு வெப்சைட்லலாம் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மேல எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலான்ட்டு வந்து பார்த்துட்டுருந்தேன். ஆக்சுவலா வந்து நான் 2016ல இந்த வீடு புக் பண்ணப்போ அ கம்மியா தான் இருந்தது. அ இந்த ஏரியால நான் சொல்றேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வீடோட பிரைஸு, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், வுட் ஒர்க்கு மத்த எல்லாமே சேர்த்து அப்ராக்ஸிமேட்லி ஒரு 50 லேக்ஸ் வந்துச்சு. 2016ல நான் சொல்றேன். இப்போ 2025ல யூஸ் பண்ண ஃப்ளாட் 9 இயர்ஸா யூஸ் பண்ண இந்த ஃப்ளாட் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய வெப்சைட்ல இருக்கு இந்த ஃப்ளாட்டு. சரி பிரைஸ் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தப்போ, 2 பிஹெச்கேவோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 95 லேக்ஸ் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது யூஸ் பண்ண ஃப்ளாட்டே. புது ஃப்ளாட்டா இருந்தா என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. என்ன பிரைஸ் போடுவாங்கன்னு. எங்க அபார்ட்மெண்ட்லயே 3 பிஹெச்கேவும் பார்த்தீங்கன்னா, இப்ப சேல்க்கு இருக்கு. நெறைய பேர் வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பர்ப்பஸா அப்ப வாங்கிட்டு, இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு விக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். 3 பிஹெச்கே வந்து 1.25 குரோர்ஸ் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஏரியால ஐடி கம்பெனி பக்கத்துல இருக்கு. நெறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜ் இருக்கு. அதனால ரொம்ப டிமாண்ட் வீடு கிடைக்கிறது இங்க. எப்படியோ அப்ப கஷ்டப்பட்டு நான் அப்போ வந்து வீடு புக் பண்ணிட்டேன். இல்லன்னா என்னால நெனச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ இப்போ கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா வீட வந்து விக்கிறதா, இல்ல வாடகைக்கு விடுறதான்னு ஒரு கன்ஃப்யூஷன் போயிட்டுருக்கு. ஆக்சுவலா எனக்கு விக்கிற ஐடியாவே இல்ல. நான் வாடகைக்கு விடலான்னு தான் நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா சடனா வந்து வாடகைக்கு விட்டோம் அப்டின்னா, அ உள்ள வர டெனன்ட்ட பொறுத்து தான் அந்த வீடோட மெயின்டனன்ஸ் இருக்கு. ஒரு சிலர் வந்து வீட நல்லா பாத்துக்கிறாங்க. இது பாத்தீங்கன்னா, என் வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு வீடு. இதோட ஓனர் வந்து ஃபாரின்ல இருக்காங்க. போன வாரம் தான் காலி பண்ணாங்க. டெனன்ட் என்கிட்ட தான் சாவி குடுத்துட்டு போனாங்க. ஓனர் வந்து வீட்டுக்குள்ள போய் பாத்துட்டு, ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. என்னன்னா, நம்ம வந்து அட்வான்ஸ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் வந்து வீட்டுக்குள்ள போய் பாத்து பயந்துட்டேன். என்னன்னா, அப்பதான் காலி பண்ணி போயிருந்தாங்க.
நெறைய இடத்துல வந்து பெயிண்ட் எல்லாம் போயிருந்துச்சு. ஏதோ லீக்கேஜ் இஷ்யூ இருக்கா என்ன ஒண்ணுமே தெரியல. இந்த டெனன்ட் வந்து உள்ள வந்து ஒரு 10 மந்த்ஸ் கூட ஆகல. 10 மாசத்துல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்லா ரெடி பண்ணி குடுத்துருந்தாங்க வீடு. ஒவ்வொரு தடவையும் டெனன்ட் காலி பண்ணி போகும்போது, ஏதாவது ரிப்பேர் ஒர்க்லாம் இருக்கு அப்டின்னா, அதெல்லாம் ரெடி பண்ணி பெயிண்ட் அடிச்சு, புது வீடு மாரி தான் டெனன்ட்க்கு வந்து ஒவ்வொரு தடவையும் ஓனர்ஸ் குடுக்குறாங்க. பட் ஒரு 10 மாசத்துல வீட வந்து இவ்ளோ மோசமா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. இத பார்த்தோனே நான் பயந்துட்டேன். என் வீட்ட வாடகைக்கு விட்டா, இந்த மாரியெல்லாம் பண்ணா என்ன பண்றது? நீங்களே பார்க்குறீங்க ஒரு 5 இயர்ஸா சேனல்ல நான் வீடு வந்து எவ்ளோ நீட்டா மெயின்டெயின் பண்ணிருக்கேன். நான் வாடகைக்கு இருந்தப்பவும் அந்த வீடும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் வச்சிருப்பேன். அவ்ளோ கிளீனா அது வாடகை வீடோ, சொந்த வீடோ நம்ம இருக்கிற இடம் வந்து சுத்தமா இருக்கணும். அந்த மாரி மெயின்டெயின் பண்ணிட்டு, ஒன்ஸ் வந்து நம்ம வாடகைக்கு விட்டுட்டோம் அப்டின்னா, திருப்பி நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்கு வரவே முடியாதுன்ற மாரி வீட வந்து செஞ்சுர்றதா என் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க, என் கொலீக்ஸும் சொன்னாங்க. ஒண்ணு நாம இருக்கணும். இல்லன்னா வித்தரணும். இந்த வாடகைக்கு விடுற வேல மட்டும் ஆகாது. சப்போஸ் நம்ம வாடகைக்கு விடுறதா இருந்தாலும், இங்கேயே இருந்தோம் அப்டின்னா, கொஞ்சம் மெயின்டெயின் பண்றது, பார்க்கறதெல்லாம் ஈஸி. இதுவே நம்ம வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டோம் அப்டின்னா, ஒவ்வொரு தடவையும் டெனன்ட்ஸ் காலி பண்ணும்போது, அது வந்து பார்த்து, அ என்ன பண்ணியிருக்காங்கன்னு செக் பண்ணி, மறுபடியும் அதெல்லாம் ரிப்பேர் ஒர்க் பண்ணி, மறுபடியும் டெனன்ட்க்கு விடுறதுன்றது ரொம்ப கஷ்டம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ, இப்ப வந்து எனக்கு ஒரு கன்ஃப்யூஷன் போயிட்டுருக்கு. வித்தரலாமா? இல்ல வாடகைக்கு விடலாமான்னு. வாடகை வந்து தல சுத்தி கீழ விழுகுற ரேஞ்சுல இருக்கு. இப்போ நான் ஸ்க்ரீன்ல வேணா தர்றேன். எங்க லேஅவுட்டோட வாட்ஸ்அப் குரூப்பு. ரொம்ப ஃபேமஸான குரூப்பு. நான் சொல்லியிருக்கேன் லேடீஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த மாரி நெறைய பிசினஸ் பண்றவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. வீடு விக்கிறது, ஃபர்னிச்சர் சேலு, ரெண்ட் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். 2 பிஹெச்கே ஃப்ளாட்டோட ரெண்ட் வந்து 40,000 அப்டி சொல்ட்டு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த மாரி வரும்போது தான் தெரியுது. என் ஏரியால ஒரு வீட்டோட வாடகை, அதுவும் ஒரு 2 பெட்ரூம் இருக்கிற ஒரு வீட்டோட வாடகை என்ன? அது வித்தா என்ன ரேட்டு? அப்டின்றதெல்லாம் அந்த குரூப்ல பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். இல்லன்னா தெரியாது. இன்னும் நான் டிசைட் பண்ணாம இருக்கேன். வாடகைக்கு விடுறதா, விக்கிறதான்ட்டு. இந்த வீட்டோட நிலைமைய பார்த்தா வாடகைக்கு விடுறதுக்கு பயமா இருக்கு. நான் உங்ககிட்ட கேட்குற சின்ன ஹெல்ப் என்னன்னா, கோயம்புத்தூர் சாய்பாபா காலனி ஏரியால இருக்கிற நல்ல சிபிஎஸ்இ ஸ்கூல் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூலோட நேம வந்து எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர்ல ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும், சப்ஸ்கிரைபர்ஸ் நெறைய பேர் நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கீங்க. நான் எப்படா கோயம்புத்தூர் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஹெல்ப் வந்து எனக்கு ரொம்ப தேவைப்படுது. சப்போஸ் நான் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆறேன் அப்டின்னா, முக்கியமா இந்த மாரி ஸ்கூல் எல்லாம் வந்து அவ்வளவா யாருக்கும் தெரியல. ஸோ ஜீவனுக்கு வந்து ஒரு சில ஸ்கூல்ல விசாரிச்சு அட்மிஷனுக்கு வந்து பேசிட்டு வந்திருக்கோம். சிபிஎஸ்இ டூ சிபிஎஸ்இ அப்டின்றனால ஈஸியா சீட் குடுக்குறதா சொன்னாங்க. ஆனா ஒன்ஸ் மார்க் வந்ததுக்கு அப்புறமா தான் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ உங்ககிட்ட நான் கேட்குற சின்ன ஹெல்ப் என்னன்னா, நல்ல ஸ்கூலு சாய்பாபா காலனி இன் அண்ட் அரவுண்ட் 3 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ள இருக்கிற சிபிஎஸ்இ ஸ்கூல் நேம்ஸ் வந்து எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க.